செல்ல குழந்தையே, இன்று பஞ்சமி இரவில் இந்த வராகியானவள் உனக்கு காட்சி கொடுக்க போகின்றேன். அதுவும் உன்னுடைய கனவில் காட்சி கொடுக்க போகின்றேன். உனக்கு காட்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையோடு பேசவும் போகின்றேன். என் பிள்ளைக்கு நல்ல வாக்கினை தரப்போகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய கனவில் நான் இன்று வருகின்ற ரூபம் என்னவென்று சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என் குழந்தை, நான் சொல்கின்ற ரூபத்தை புரிந்து கொண்டால் உன் கனவில் நான் வருவது என்னவென்று தெரிந்து கொள்வாய். நீ பயப்பட மாட்டாய். ஏனென்றால் இங்கு எல்லோருமே இப்போதெல்லாம் கனவு அதிகமாக கெட்ட கெட்ட கனவுகளாதான் வந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய கனவில் இப்படியெல்லாம் வருவதற்கு காரணம் என்னவென்று தெரியாமலேயே இன்னும் சில பிள்ளைகள் வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது என் குழந்தையே, இன்று இரவு உனக்கு கனவு வரும்போது இந்த வராகி நான் தோன்றுவேன் என்று உனக்கு வாக்குறுதி நான் கொடுத்திருக்கின்றேன். அதை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்கு காரணம், உன்னுடைய கனவில் வருவது நான் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ பயந்து எழுந்திருந்து விடக்கூடாது. முன்கூட்டியே அதற்கு தயாராக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இன்று இந்த வராகி பஞ்சமி இரவில் உன்னோடு அதிசக்தி வாய்ந்த வெற்றி வாக்கோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமி இரவில் அம்மா உன்னை காண வந்ததற்கு நீ செய்த பேரதிர்ஷ்டம் இது எல்லோரும் நீ கேட்டுவிட வேண்டும். கேட்டுவிட முடியாத ஒரு அதிர்ஷ்ட வாக்கு. என் தங்கமே, நீ எனக்கு செய்கின்ற பூஜைகளில் எல்லாம் ஒவ்வொரு முறையும் மனம் குளிர்ந்துதான் உன்னை காண வருகின்றேன். என்னுடைய மனது குளிர்வதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையை காண்பதில் எனக்கு அத்தனை சந்தோஷம். எனக்கும் என் குழந்தை என்னை பற்றி சிந்தித்து உன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து என்னை வைத்திருந்த படைக்க வேண்டும். எனக்கு என்ன செய்ய வேண்டும் எப்போது சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அந்த சிந்தனை தான் இந்த தாயானவளை எப்போதுமே உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கின்றது. அம்மாவிற்கோ என் பிள்ளை என்னை இன்று என்னவென்று நினைத்து கொண்டிருக்கின்றது. எனக்கு என்ன தர காத்து கொண்டிருக்கிறது. இன்று அம்மாவிடம் எந்த ஒரு வேண்டுதலை உரிமையோடு வைக்கப் போகின்றது என்ற ஆர்வம் என் தங்க பிள்ளை. நானும் உன்னை காண வரும்போதெல்லாம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து விட்டேன் என்று சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் சில சூழ்நிலைகள், காலத்தின் கட்டாயம் அது உனக்கு நடக்காமல் சென்று விடுகின்றது. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களும் என் பிள்ளை நீ தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். இது நிற்கும் போது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி எப்படியும் வந்து விடுவேன். ஒரு நாளும் நீ கஷ்டத்தில் தத்தளிக்கும் போது நான் உன்னை தனியே விடமாட்டேன். என் தங்கமே, அப்படி இருக்கும்போது இந்த தாயானவள் நான் உன்னோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுக்கின்ற சில விஷயங்கள் நீ பார்க்கும்போது மனதிற்குள் எப்போதுமே தைரியத்தையும் நம்பிக்கையும் வைத்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் செல்ல குழந்தையே? நான் சொல்கின்ற இந்த உதாரணத்தை என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு சரி, ஆண் குழந்தைகளுக்கும் சரி, தனக்கென ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் வரும்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அது நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது உனக்கு எந்த சந்தேகமும் அந்த விஷயத்தின் மீது இருக்கக்கூடாது. உதாரணமாக என் பிள்ளையே, நீ இப்போது கருவுற்று இருக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம். என்
குழந்தையே, என் பெண் குழந்தை கருவுற்று இருக்கிறாய் என்றால் அது அந்த கருவில் இருக்கின்ற குழந்தை நல்லபடியாக நான் நிச்சயமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். மாறாக நல்லபடியாக இருக்க வேண்டுமே தவிர எதுவும் சொல்லிவிடக் கூடாது. அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்ற பயமும் உனக்குள் இருந்து விடக்கூடாது. என் குழந்தையே, தாய்மை என்பது எல்லோரும் எளிதில் கிடைத்து விடுவது கிடையாது. ஒரு உணர்வு, அது உணர்வு உனக்கு கிடைக்கும் போது அதை அனுபவிக்க வேண்டுமே தவிர எந்த ஆராய்ச்சியும் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வரக்கூடாது. இதுபோலதான் உன் வாழ்க்கையில் எப்போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ பார்க்க வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயமுமே என் பிள்ளை நீ சந்தேகிக்கவோ ஆராய்ந்து பார்க்கவோ அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான், நமக்கானது நன்மை வந்து சேரும் என்கின்ற எண்ணத்தோடு நீ கடந்து செல்ல வேண்டும். நான் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னோடு இருக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இப்படிதான் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று தொடங்கிவிட்ட பிறகு என் பிள்ளை, அதன் பிறகு உனக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை உனக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கின்றது அல்லது உன் மனது எப்போதும் எதையோ சிந்திக்கிறது என்றால் என் பிள்ளை என் முன்னால் வந்து அமர்ந்து கொள். 5 நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு திறந்து பார்த்தால் உனக்கான தெளிவினை நான் கொடுத்து விடுகின்றேன். மாறாக உன்னை போட்டு குழப்பிக் கொண்டு எந்த ஒரு செயலிலும் என் பிள்ளை உனக்கானதை நீ தவறவிட நினைக்காதே. என் செல்ல குழந்தையே, நான் இன்று உன் கனவில் தோன்றுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, ஏகப்பட்ட சங்கடங்களும் சலசலப்புகளும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. மன அமைதி என்ற ஒன்று எங்கே இருக்கிறது என்று என் பிள்ளை நீ தேடிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து இந்த வராகி நான் ஆவேன். என்னை நீ காண்பது, என்னை நீ கண்டுவிட்டால் மட்டுமே போதுமா? இந்த தாயானவள் என்னிடம் நீ பேச வேண்டும். அப்படி நீ பேசிவிட்டால் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் மறந்து இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உணர்வுகளை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கஷ்டங்களை வாழ்க்கையாகி விடாதே என்று நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் எல்லா கஷ்டங்களும் அம்மா பதில் கொடுப்பாள் என்று நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இன்று என்னை நினைத்தால் நான் உன் கனவில் நிச்சயமாக வருவேன். நான் இன்று உன் கனவில் தோன்றுகின்ற ரூபம் என்னவென்று தெரியுமா? நீ எந்த ரூபத்தில் என்னை வணங்குகின்றாயோ அந்த ரூபத்தில் தான் தோன்றுவேன். நீ எந்த ரூபத்தில் தினமும் என்னை வணங்கி கொண்டு எனக்கு பூஜைகளை செய்கின்றாயோ, அதாவது உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் எந்த ரூபத்தில் என்னை வைத்து வணங்குகின்றாயோ அதே ரூபத்தில் உன் கனவில் இன்று நான் தோன்றுவேன். உன்னோடு பேசுவேன். எதுவுமே உனக்கு மனதிற்குள் எப்போதுமே வரவில்லை என்றால் குறைந்தபட்சமாக என் பிள்ளை இன்று உன் கனவில் காட்டு பன்றியின் ரூபத்தில் நிச்சயமாக தோன்றுவேன். என் பிள்ளைக்கு இந்த அம்மா இருப்பதை இன்று இரவு உணர்த்தி காட்டுவேன். இத்தனை நாளும் நீ என்னை வணங்கியது வீண் போகவில்லை. இந்த வராகி இருக்கின்றால் அவள் நம்மை காக்கிறாள் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுவேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்போதுமே என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த அம்மாவிற்கு தோன்றுகின்றதோ அதை நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன். நான் என்றும் உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமான அன்பு அக்கறையும் கொண்டவள் இந்த வராகியானவள். நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்ல இந்த வராகி ஆசியோடு நடக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்தை கண்டும் மன விரும்பி விட மாட்டாய். நமக்கு வாழ்க்கையில் நம்மால் முடியாது என்ற விஷயம் எதுவும் கிடையாது. எந்த ஒரு விஷயம் நாம் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கானதாக இருக்கும் பட்சத்தில் அதன் மீது எந்தவித சந்தேகமும் உனக்கு எண்ணமும் உனக்குள் இருக்க வேண்டும்.
உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். நீயே உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்து விட்டால் மற்றவர்களுக்கு எப்படி உன் மீது நம்பிக்கை வரும் என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். என் குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எதிர்நோக்கி கொண்டிரு. என்றுமே உனக்கு வெற்றி உறுதியாகும். என் பிள்ளைக்கு நினைத்ததை எல்லாம் சாதிக்கப் போகின்றாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு.